ஏண்டா சரவணா வண்டி ரெடி பண்ணா நேத்தே கொடுக்க வேண்டியதுடா. அண்ணா ரெடி ஆயிடுச்சு. எதுக்காக வண்டி இப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? அண்ணா தந்தாருலாங்க. அண்ணா வெற்றி சோதனை நமஸ்தே. வாங்க. டேய் டீ வாங்கிட்டு வாடா. சரிண்ணா, இல்ல மசாலா சாய் வாங்கிட்டு வா. வெற்றி எனக்கு அதெல்லாம் வேண்டாம். உட்காந்து பேசு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் பேசிட்டு கிளம்பிடுவேன். உட்காருங்க பையா. சொல்லுங்க பையா, என்ன விஷயம்? நம்பிக்கையான ஆளுங்க தானா? பேசலாமா? எல்லாம் நம்ம பசங்க தான். இங்க இருந்து ஒரு விஷயம் கூட வெளில போகுது. சொல்லுங்க. அச்சா, ஏன் வெற்றி, கூடி சீக்கிரமே இங்க தேர்தல் வரப்போதாமே? ஆமா பையா, இடைத்தேர்தல் வருது. நம்ம அண்ணன் பேர் தான் லிஸ்ட்ல இருக்கு. சாச்சா சொன்னாரு, அரசியலும் அடிதடியும் வேற வேற இல்ல. பெரிய கிரிமினல் கடைசி காலத்துல அரசியல்வாதி ஆகிறான், அரசியல்வாதி பதவியில் இருக்கும்போது கிரிமினல் ஆகுறான். நான் சொன்னது புரியுதா இல்லையா? புரியுது. பவர் இருக்கும்போது அதை வெளியே காட்டாம அமைதியா இருக்கிறது பெரிய தப்பு சோட்டு. ஆமா, உங்களுக்கு எதுக்காக மாமூல் கொடுக்குறாங்க? பையா, அதை வந்து நீங்க தான் மாமூல்னு சொல்றீங்க. ஆனா எங்களுக்கு அது காவல் கூலி, அவ்வளவுதான். மார்க்கெட்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு சின்ன சின்னதா நிறைய பிரச்சனை வரும். ரவுடிங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, திருட்டு தொல்லை, சில போலீஸ்காரங்க தொல்லை, அதிகாரிங்க தொல்லைன்னு இது மாதிரி எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க எல்லாரும் எங்களுக்கு மாமூல் தந்துருவாங்க. அதான் சொன்னீங்களே, அந்த மாதிரி அவங்களுக்கு தொல்லை வராம நாங்க பார்த்துப்போம், அவ்வளவுதான். வேற எவனாவது அவங்க கிட்ட அடிச்சு புடுங்காம நீங்க காவல் காக்குறீங்க, அவ்வளவுதானே? காவல் காக்கிறதுக்கு இவ்வளவு லட்சக்கணக்கான மாமூல் வருது. அடிச்சு புடுங்குறவங்களுக்கு எவ்வளவு வரும்? கோடி கோடியா கொட்டாது. என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. சோட்டு, கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாரு. ஒருத்த ஒரு வருஷத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சான்னு வையே, அவன் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்றதுக்கு அது தாராளமா போதும். அதுவே 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சா 10 வருஷத்துக்கு தாராளமா போதும். அதுவே அவன் 500 கோடி சம்பாதிச்சானா அதுல நாமளும் சேர்ந்து நல்லா வாழலாம். புரியுதா? சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வரீங்களா? சிம்பிள் சோட்டு, நீ 500 கோடி சம்பாதிக்கிற, அதுல ஏன் பங்கு 5 கோடி தான் கேட்டா அவர் தருவாரா? அது எப்படி தருவானே? தர வைக்கணும். தராட்டி அவனுக்கு என்ன ஆகும்னு அவனுக்கு புரிய வைக்கணும். பையா, அதான் எப்படி? அப்படி கேளு. அவன் குடும்பத்துல யாராவது ஒரு குழந்தைய தூக்குனா, $5 கொடு, இல்லனா உன் குழந்தைய பணமா தான் வாங்கிக்கணும்னு மிரட்டு. பச்சி அவனோட உயிர்ல கேட்டு பாரு, கொடுப்பான். நாம தான் கடத்தணும்னு அவனுக்கு தெரியாது. ஆனா நாம இல்லாட்டி அவன் புள்ள அவனுக்கு கிடைக்காதுன்னு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் நாம எத்தனை கோடி கேட்டாலும் அவன் வாயை மூடிட்டு கொடுத்தாகணும். இல்லைன்னா என்ன ஆகும்னு அவனுக்கு புரியும்ல. என்ன சொல்ற சோட்டு? இங்க பாரு பையா, உங்க சித்தப்பாவையும் என்னையும் என்ன பேர் வச்சு கூப்பிட்டாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேருக்கும் காவல்காரங்க நாங்க தான். காவல் காக்கிறவங்க வீட்டுல கை வைக்கிறது அசிங்கம் மட்டும் கிடையாது, கேவலம். அந்த விஷயத்தை நானும் உங்க சித்தப்பாவும் ஒரு நாளும் செய்யவே மாட்டோம், புரியுதா? இதையே வேற ஆள் மட்டும் பேசியிருந்தான் வையே, இந்த இடத்த விட்டு போயிருக்கவே முடியாது. என் அண்ணனோட அண்ணன் பையனா போயிட்ட. இதுக்கு மேல பேச வேணாம், கிளம்பு.
சொட்டு, நான் சொன்னதை நீ கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பார்த்தனா பணத்துக்கு பணமும் வசதிக்கு வசதியும் கிடைக்கும். கிளம்புன்னு சொன்னேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்துடாத. கிளம்பு. சொட்டு, கிளம்புன்னு சொன்னேன். ம். ஏங்க பாருங்கங்க. சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்குடா, ரொம்ப அழகா இருக்கு. எப்படி அம்மா இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு காசுலான்னு சொல்லிட்டு இருந்தல்ல, இங்க பாத்தியா? பூங்காவான அண்ணா ஊரு ஃபுல்லும் போஸ்டர் ஓட்டுறோம்னா 1000 போஸ்டர் அடிக்க கொடுத்துருக்காராம். எப்படி இருக்கு? டேய், ஜோடி பொருத்தும் பிரமாதமா இருக்கு. இல்ல டேய், நம்ம வீட்டு முன்னாடி கூட 4-5 போஸ்டர் ஒட்ட சொல்லு, நம்ம தெருக்காரங்களாம் பாக்கட்டும். இது ஒண்ணுதான் குறைச்சல். இந்த கல்யாணத்துல அவன் என்னென்ன கூத்தடிக்க போறானோ, ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு இவன் கல்யாணத்துக்கு தண்டோரா வேற போடணுமா? ஏங்க, நீங்களும் நானுமா போஸ்டர் அடிக்கிறோம்? அந்த பூங்காவன அடிக்கிறான், உங்களுக்கு என்னங்க வந்தது? ஊரெல்லாம் போஸ்ட் அடிக்கிறதுக்கு காசு எங்க இருந்து வந்துச்சு? ஊர் அடிச்சு புடுங்கின காசு தானே. அதான் எனக்கு வயிறு எரியுது. என்ன பண்ண சொல்ற? எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கமா ஒரு பதில் ஒண்ணு சொல்லிடுங்க. டேய் வெற்றி, இங்க பாத்தியா? எப்படா இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பார்ட்டியை பாக்குறதுக்காக பிரஸ் வரைக்கும் போயிருந்தேன். பார்த்தா இது பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம தம்பி தாங்க ஒண்ணு கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கு? அம்சமா இருக்குல்ல? வெற்றி, ராதாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்படி அம்சமா போஸ்ட் கொடுத்துருக்கியாடா? ஏண்டா, ஒட்டி வரசி போஸ்ட் மட்டும் கொடுக்குற, கல்யாணத்தை பத்தி நாங்க பேசினா மட்டும் உனக்கு மூக்கு மேல கோவம் வருதா? வெற்றி, சும்மா சொல்லக்கூடாது. 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாதம். அப்படியே நீங்க ஜோடியா போய் சினிமால கூட நடிக்கலாம். உங்க தாடிக்கு அந்த மலையாள ஆக்டர் இருக்காரே நவீன் பாலி, அவரை மாதிரியே நீங்க ஆயிரலாம். அடியை, அது நவீன் பாலி இல்ல, நிவின் பாலி. உனக்கு தமிழே தடுமாற்றம், இதுல மலையாள படத்தை பத்தி பேச்சு வேறையா? அறிவா 2 வார்த்தை பேசிடக்கூடாது, உடனே வந்துருவீங்களே. உள்ள வாங்க இருக்கும். டேய், இந்த போஸ்டரை ஊர் ஃபுல்லா ஒட்ட போறாங்களாண்டா. 1000 போஸ்டர் அடிச்சிருக்காங்களாண்டா. திரும்பின பக்கம்லாம் உங்க 2 பேர் முகமா தான் இருக்க போகுது பாரு. அண்ணன் சும்மாவே இருக்க மாட்டார். தேவலன்னு சொல்லியும் கேட்க மாட்டேன்றார். ஏண்டா, அவ்வளவு விருப்பம் இல்லாதவன் எதுக்கு இவ்வளவு சிரிப்போட போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருக்குற? அண்ணன் ரொம்ப கம்பல் பண்ணார், அதனாலதான் சும்மா உசுர வாங்கிட்டு. டேய், உங்க 2 பேர் ஜோடி பொருத்தம் பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போலடா. இத பாரு, நாளைக்கு போஸ்டர் ஒட்டின உடனே நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்துடாத. வெளியில நின்னு என்ன கூப்பிடு, நான் உனக்கு சுத்தி போடணும். அப்படியே ஈஸ்வரி கிட்ட சொல்லி ராதாவுக்கு சுத்தி போட சொல்லணும். அத்தை, ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் அத்தை. இதே மாதிரி முன்னாடி ஒரு நாள் பூங்காவனம் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்போ வெற்றி வரவேற்பு போஸ்டர் அடிச்சாரு. அதுல கூட தான் அபி கூட ஜோடியா போஸ்ட் கொடுத்தாப்ல. அப்போ நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசலையே, சுத்தி கூட போடலையா அத்தை? ஏ சித்ரா, எந்த நேரத்துல என்ன பேசும் தெரியாதா உனக்கு? நீ பாட்டுக்கு எதாவது பேசிட்டு இருக்க. சந்தர்ப்பம் தெரியாம பேசி என்ன கோவப்படுத்தாத. இத பாரு, நான் கடைசியா சொல்றேன், இதுக்கு மேல நீ ஏதாவது உளறன அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அப்படி என்னங்க நான் தப்பா பேசிட்டேன்? ஏங்க, நான் நல்லா சொன்னேன். சிம்ரன், நீ பேசாம ஒண்ணு பண்ணு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் மௌன விரதம் இருந்துற. இந்த வீடும் நிம்மதியா இருக்கும், கல்யாணம் நல்லபடியா நடந்துரும். அந்த மௌன விரதத்தை உங்க அம்மா முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தா இந்த கல்யாண பேச்சு வந்திருக்காது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் தப்பிச்சிருக்கும். என்னத்த சொல்றது, எல்லாம் அந்த பொண்ணோட தலையெழுத்து. டேய் அன்பு, இந்த போஸ்டர் எடுத்துட்டு போய் உள்ள வை. சரிம்மா. எப்படி 2 பேரும் ஜோடியா நிக்கிறது எப்படி இருக்கு? தாண்டி பாலாச்சா ஒரு பொண்டாட்டி ஒன்னா நிக்கிற மாதிரி இருக்கு. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, என் வீட்டுக்காரரு எனக்கு அழகுதான். பாக்குறப்பவே அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. பாத்துடி, ஏதாவது கொலகேஸ்ல உள்ள போற
ஏய், நான் என் புருஷன் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது கேட்க நீ யாருடி? உனக்கு ஒரு புருஷனாருக்கு முன்னாடியே அவர் எனக்கு அண்ணன், மறந்துடாத. ஆ, அந்த அண்ணன் ஒன்னெல்லாம் எங்க கல்யாணம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவன் கிட்ட பேசுறதா இருந்தா கூட நீ கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தாண்டி பேசணும். ம்ஹும். என் செல்ல குட்டி. இன்னும் ஒரே நாள் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆனதும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏன்டி எங்க அண்ணன் போட்டோவே இந்த பாடுபடுத்துறியே, அவர் உன் கையில கிடைச்சா என்னென்ன பண்ணுவியோ? அதுக்காக தானே இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆ? இதுக்காக நான் எத்தனை நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என் காதல் உண்மையான காதல் டி. அதான் இத்தனை வருஷம் கழிச்சு எல்லா பிரச்சனையும் தாண்டி ஜெயிச்சிருக்கு. இனிமே பாரு, என் புருஷனை என் முந்தானையில முடிச்சு வச்சுட்டு எப்படி ஒரு வேலை காமிக்கிறேன்னு. பாவண்டி எங்க அண்ணன் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு என்னன்னா பாடுபட போதும். அடிங்க ஆண்டவா, இவ கிட்ட இருந்து எங்க அண்ணனை நீ தான்ப்பா காப்பாத்தணும். என்னது காப்பாத்தணுமா? உன்ன மொபைல் மொத்தம் 1000 போஸ்ட். செம்ம வெயிட் இருக்காதா பின்ன? சரி இரு, ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். சரி. என்ன சொல்ற பேயி? அண்ணா போஸ்ட்ல வந்து இறங்கிருச்சுண்ணே. ஒட்ட ஆரம்பிச்சலாமாண்ணே? ஹேய் சூப்பர்ரா. நான் அச்சா ஆஃபீஸ்லேயே போஸ்டர்லாம் பார்த்துட்டேன். எல்லா ஏரியாலையும் ஒரு தெரு விடாம போஸ்டர் ஒட்டிடணும், புரியுதா? சரிண்ணே. அண்ணே ஒவ்வொரு ஏரியாலும் ஒட்டுறதுக்கு ஆள் பேசி வச்சிருக்கோண்ணே. என்ன கூலி தான் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்கண்ணே. டேய் பரவாயில்ல, கொடுத்துடலாம். பாவண்டா, இதானே அவங்க பொழப்பே. ஆனா எங்க திரும்பினாலும் கண்ணில் போஸ்டர் படணும், அதை மட்டும் கரெக்டாக சொல்லிடு. சொல்லிடுறேண்ணே. பணத்தை போய் வீட்டில் அண்டிக்கிட்ட வாங்கிக்க சொல்லு. சரிண்ணே. டேய் இப்பவே ஒட்ட ஆரம்பிக்க சொல்றான். இதை பார்த்து தான் கட்சிக்காரங்களே ரிசப்ஷனுக்கு வரணும். தனியாக இன்விடேஷன்லாம் அடிக்கல, அதுக்கு தான் சொல்கிறேன். சரிண்ணே சரிண்ணே வச்சிருவானே. சரிடா, ஒட்டி முடிச்சுட்டு கால் பண்ணு. பண்ணுறேண்ணே. டேய் அண்ணன் எல்லாத்தையும் ஒட்ட சொல்றாரு. சரி போலாம். தூக்கு 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 தூக்குடா. என்ன அபி, ஏதாவது முடிவெடுத்தியா இல்லையா? எதை பத்தி? அபி, அன்னைக்கு நானும் வருஷம் உன் கல்யாணத்தை பத்தி பேசும்போது என்ன சொன்னேன்? இன்னும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னியா இல்லையா? உனக்கு கொடுத்த டைம் பத்தாதா? இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் வேணுமா? முடிவு எடுத்தியா இல்லையா? அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் அபி? பதில் சொல்லு. ஏற்கனவே உங்க அப்பா நொந்து போயிருக்காரு. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். அட்லீஸ்ட் இந்த கல்யாணமாவது நல்லபடியா நடந்து நீ உன் வீட்டுக்காரர் கூட ரொம்ப சந்தோஷமா வாழணும். அதுக்கு தானே அபி நானும் உங்க அண்ணனும் இவ்ளோ பாடுபடுறோம். நீ என்னடானா யோசிக்கிறேன்னு இப்படி இழுத்துக்கிட்டே போனா என்ன அர்த்தம் அபி? அபி, நீ இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஊருக்குள்ள சித்தப்பாவும் என்னையும் தான் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. என்ன உன் கெட்டதுக்காக சொல்றோம்? உன் நல்லதுக்காக தானே சொல்றோம். உன் எதிர்காலத்துக்கு தானே சொல்றோம். ஏம்மா, எங்க பேச்சை கேட்டா என்னம்மா? அபி இங்க பாரு, உங்க அப்பா உனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு. நல்ல சுதந்திரம் கொடுத்தாரு. நீ நினைச்சபடி உன்னை படிக்க வச்சாரு. வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்ட, அதையும் தானே செஞ்சு கொடுத்தாரு. இத்தனைக்கு அவர் உன்னை என்ன அபி கேக்குறாரு? ஒரே ஒரு கல்யாணம், அதுவும் ஒரு நல்ல இடமா வருது, நல்ல மாப்பிள்ளையா இருக்காரு. இதுக்கு போய் சம்மதிக்கிறதுல உனக்கு என்ன அபி யோசனை? பாரு, அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான். இன்னும் அவனையே நினைச்சுக்கிட்டு கல்யாணத்தை தள்ளி போடுறது பெத்த அப்பா அம்மாக்கு செய்யற துரோகம்னு உனக்கு புரியுதா இல்லையா? அபி, நீ ஒரு நல்லவனுக்காக இப்படி செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், அது கூட பரவாயில்ல. ஆனா அவன் ஒரு பொறுக்கி ரவுடி. அவனுக்காக உன்னை பெத்த அப்பாவையே கலங்க விடுறியே, இதெல்லாம் சரியா? நீயே சொல்லு. இந்த பாரு, உன்னால சித்தப்பா படாத மன கஷ்டம் எல்லாம் பட்டுட்டு இருக்காரு. அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம
நீ கல்யாணத்தை இப்படி தள்ளி போட்டுட்டே போனா என்ன அர்த்தம்? சரி, நாங்க என்ன செஞ்சா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்ப? நான் காலில் விழுந்தாவது கல்யாணத்துக்கு ஒத்துப்பியாமா? ஏங்க அண்ணா என்னங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு கால்ல யாரு விழறது? இதெல்லாம் தப்புங்க. நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. இல்ல வர்ஷா, அவதான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்றாள். அதெல்லாம் நான் பேசிக்கிறேங்க. நீங்க போங்க போங்கன்னு சொல்றேன்ல. என்னெல்லாம் பண்ண வைக்க போற அபி? அவள என்ன உனக்கு பிடிவாதம்? உன்னை பெத்தவங்களை விட உங்க அண்ணனை விட உனக்கு அந்த ரவுடி எந்த வகையில வசதியா போயிட்டான்? இங்க பாரு அபி, கட்டின புருஷன் இன்னொருத்தங்க கால்ல விழறது கட்டின பொண்டாட்டிக்கு எவ்வளவு ஒரு வேதனைன்னு உனக்கு தெரியுமா? நான் அப்படியே நொறுங்கி போய் நிக்கிறேன் அபி. ஐம் சாரி, அண்ணன் எப்படி பண்ணுவாருன்னு. போதும் அபி, இதுக்கு மேலேயே உங்க அண்ணன் உன்கிட்ட கெஞ்சணும்னு அவருக்கு எந்த அவசியமும் இல்ல. இங்க பாரு, உன் ஒருத்தியால இந்த மொத்த குடும்பமும் இடிச்சு போய் நிக்குது, நிம்மதி இழந்து போய் நிக்குது. எல்லாரும் சிரிச்ச முகத்தோட தான் இருக்கும் அபி, ஆனா உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்கோம். எதுக்காக இந்த சித்திரவதையெல்லாம் நாங்க அனுபவிக்கணும்? நான் சொல்ற கடைசி வார்த்தை இதுதான் அபி, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு. அப்படி இல்லைன்னா உன் கையாலேயே எல்லாருக்கும் விஷத்தை கொடுத்து கொன்னுடு. அண்ணி, என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசணும்னு சொல்ற? நீ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. இந்த குடும்பத்தோட மொத்த நிம்மதியும் உன் கையில தான் இருக்கு. இந்த குடும்பம் நிம்மதியா இருக்கிறதும் இல்ல மனசுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி நொந்து போய் வேதனையில தவிக்கிறதும் உன் கையில தான் இருக்கு அபி. நல்ல முடிவாயிடு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்படிக்கிடி இப்படிக்கு பூங்காவனம். இரு இரு, நான் போய் வெற்றியை கூட்டிட்டு வந்துடுறேன். வெற்றி, டேய் 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 வெற்றி, எந்திரா. அட சீக்கிரம் எந்திரா. ஏய் எந்திரி. என்னடா? வெளிய வந்து பாருடா, ஊர் முழுக்க உன்னோட போஸ்டர் தான் ஒட்டியிருக்காங்க. நீயும் ராதாவும் சேர்ந்து நிக்கிற மாதிரி அம்சமா போஸ்டர் ஒட்டியிருக்காங்கடா. வாடா வா, போய் பார்க்கலாம் வா. சும்மா தொந்தரவு பண்ணாம போய் தோடா. தொந்தரவு பண்ணாம போவா? போடா டேய் போடா. உனக்கெல்லாம் இது பெரிய விஷயமாவே இல்லல்ல. உன்னை போய் நான் கூப்பிட வந்தேன் பார். என்ன போய் அடிச்சிட போறேன். போடா. கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவானா, ஆனா போஸ்டர் வந்து பார்க்க மாட்டானா. ரொம்ப கோவப்படுறானே, திட்டி அனுப்பிச்சிட்டானா. ஏங்க, ராதா போட்டிருக்கிற நகையை பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஐயோ அழகுங்க. சரி வா, இதுக்கப்புறம் அதுல நீ பாக்குறதுக்கு எதுவும் இல்ல. கல்யாண வேலை எல்லாம் நிறைய இருக்குல்ல. நாம பிரிச்சு ஆளுக்கு ஒரு வேலையா பார்ப்போம். என்ன வேலை செய்யறதுக்கு ஒன்றும் சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது. வா.